நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் உப்பளங்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாஜி வழங்க கேட்கலாம். ராஜாஜி, தொடர்பான முழு விவரம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வேதாரண்யத்தை சுற்றியுள்ள தலைஞாயிறு, கோடியக்கரை, தென்னம்புலம், செம்போடை, வாய்மேடு, வெள்ளப்பள்ளம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை விட்டு விட்டு பெய்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் நேற்று நண்பகல் 12 மணி அளவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய ஆரம்பித்தது. இந்த மழையானது இரவு 7 மணி வரை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த கனமழையால் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல்வயல் ஆகிய பகுதிகளில் உள்ள 9000 ஏக்கர் உப்பளங்கள் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் உப்பளங்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மழை நீரில் நனையாமல் இருப்பதற்காக உப்பு உற்பத்தியாளர்கள் பனைமட்டைகள், தார்பாய்களை கொண்டு மூடி வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இந்த ஆண்டு இலக்கை விட அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதால் மழை காலத்தில் உப்பு போதுமான அளவு கையிருப்பு உள்ளது. இந்த நிலையில் ஒரு டன் உப்பு 1800 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை விலை போகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் தாலுகாவை பொறுத்தவரை கடந்த 12 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 188.5 மில்லிமீட்டரும், தலைஞாயிறில் 65.4 மில்லிமீட்டரும், கோடியக்கரையில் 152.8 மில்லிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.